வணக்கம் செல்லமே. பார்க்க போகிறது சிபிஎஸ்சி மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் கிளாஸ் 6th சாப்டர் நம்பர் 10 ப்ரொபோஷனல் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனல் எக்ஸசைஸ் 10.3 7th சம் தான் பார்க்க போகிறோம். ஏ மிஷின் ப்ரொடியூஸ் 24 ஸ்க்ரூஸ் இன் 5 minutes. ஒரு மிஷின் வந்து 24 ஸ்க்ரூவை வந்து 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணுது. ஓகேவா? அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஹவு லாங் வில் டேக் டு ப்ரொடியூஸ் 10,000 ஸ்க்ரூஸ். எவ்வளோ நேரம் ஆகும் 10,000 ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு டைம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மெனி ஸ்க்ரூஸ் வில் பி ப்ரொடியூஸ்டு பை த மிஷின் இன் 1 hour. அந்த மிஷின் வந்து 1 hourல எத்தனை ஸ்க்ரூ ரெடி பண்ணோம் அப்படின்னா ஹவு மெனி ஸ்க்ரூஸும் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏ டைப் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ ஏக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். லெட் த டைம் டேக்கன் பி எக்ஸ் மினிட்ஸ். நம்ம என்ன கேட்டிருக்காங்க, 10,000 ஸ்க்ரூ செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைம் தான். அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு லெட்டர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிற போகிறோம் அப்படின்றத நம்ம சொல்லணும். சொல்லிவிட்டு 24:5. ஓகேவா? 5 minutesல 24 ஸ்க்ரூ பண்ணுறோமா? அப்போ ப்ரொபோஷனல் டு 10,000 x. 10,000 ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதுதான். அப்போ 24/5 10,000 டிவைடட் பை எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வச்சுன்னா 5 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆகும், 5 × 10,000 24 எக்ஸ்னு ஆகும். எக்ஸ் மட்டும் வச்சுட்டு ஈக்குவல் டு இங்கிட்டு போகும்போது எக்ஸ் டிவிஷன் ஆயிரும். அப்போ 5 × 10,000 டிவைடட் பை 24 சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2 டேபிளால் தான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரும். அப்போ 1250 டிவைடட் பை 3ன்னு வரும். அப்போ 5 × 1250 6,250 6,250 டிவைடட் பை 3ன்னு வரும். அப்போ 6,250 டிவைடட் பை 3 minutes required to the make 10,000 screws. ஓகேவா? இதான் பிக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்க்ரூஸ் ப்ரொடியூஸ்டு இன் 1 hour bx. இங்கே வந்து எவ்வளோ 1 hourல எவ்வளோ ஸ்க்ரூ பண்ண முடியும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். நம்பர் ஆஃப் ஸ்க்ரூவை தான் எக்ஸ் நம்ம வச்சுக்க போகிறோம். அப்போ 24:x ப்ரொபோஷனல் டு x is to 60. அப்போ 24 டிவைடட் பை 5 x டிவைடட் பை 60. x ஈக்குவல் டு 24 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 24 × 60 டிவைடட் பை 5ன்னு வந்துடும். 5ஆல் 1 5 is 5, 12 5 are 16 சிம்பிளிஃபை பண்ணுறோம். 24 × 12 288 மல்டிபிள் பண்ணி பார்த்துடணும். அப்போ 288 ஸ்க்ரூஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் இன் 1 hour. ஒரு அந்த மிஷின் வந்து என்ன பண்ணுமா 1 hourல 288 ஸ்க்ரூஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? சம் 8 வந்து the weight of 32 magazines is 3 kg. Find the weight of 80 such magazine. இப்போ 32 மேகசினோட வெயிட் வந்து எப்படி இருக்கா, 3 கிலோ இருக்கான். அப்போ 80 மேகசின்ஸோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு தான் நம்மளை கேட்டிருக்காங்க. அப்போ லெட் த வெயிட் பி எக்ஸ் கேஜி. என்ன கேட்டிருக்காங்களோ அதை தான் நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம். வெயிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ லெட் த வெயிட் பி எக்ஸ் கேஜின்னு வச்சுக்கிட்டு 32:3 ப்ரொபோஷனல் டு 80:x. அப்போ 32 டிவைடட் பை 3 80 டிவைடட் பை எக்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 32 × x 80 × 3 வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 80 × 3 டிவைடட் பை 32. சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2 டேபிளாலேயே சிம்பிளிஃபை பண்ணோன்னா 16 2s are 32, 42s are 80. Again 2 ஆல் சிம்பிளிஃபை பண்ணோன்னா 8 2s are 16, 20 2s are 40. Again 2 ஆல் 4 2s are 8, 10 2s are 20. Again 2 ஆல் 2 2s are 4, 5 2s are 10. இப்போ பாருங்கள் 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 5 3s are 15, 15 டிவைடட் பை 2. ஸோ இதையும் சிம்பிளிஃபை பண்ணால் 7 2s are 14, ரிமைண்டர் 1, 5 2s are 10. அப்போ 7.5 kg வரும். அப்போ வெயிட் ஆஃப் 80 மேகசினோட 80 மேகசின் இஸ் வெயிட் ஆஃப் 80 மேகசின் இஸ் 7.5 kg. 80 மேகசினோட வெயிட் வந்து 7.5 கிலோகிராம் அப்படின்னு எழுதி சொல்யூஷன் முடிச்சிடறோம். ஓகேவா செல்லமே? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 9th சம் என்னன்னு பார்த்தோன்னா, the cost of 5 bottles of mineral water is ₹70. How much should one pay to buy 12 crates of 24 mineral water bottle each அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க கொஷினில் அப்படின்னா, 5 பாட்டிலோட விலை வந்து ₹70. 12 கிரேட்ஸ் வாங்கணும். ஒரு ஈச் கிரேட்ஸில், அதாவது ஒரு கிரேட்லையும் 24 பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். 12 கிரேட்ஸோட ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்பர் ஆஃப் மினரல் பாட்டில்ஸ் 12 × 24. ஈச் ஒன்ல 24 பாட்டில்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 12 கிரேட்ஸ் தேவை. ஸோ 12 × 24 12 × 24 ஈக்குவல் டு 288. அப்போ லெட் த காஸ்ட் பி ₹x. நம்மளுக்கு ரூபா தான் எவ்வளோன்னு வேணும் இல்லையா, அதனால் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 5 பாட்டில்ஸோட விலை ₹70. அப்போ 5:70 ப்ரொபோஷனல் டு 288 பாட்டில்ஸ் தேவை இல்லையா. அப்போ 288ஓட ப்ரைஸ் என்ன, 288 is எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ தட் இம்ப்ளைஸ் என்ன ஆகுது, 5/70 288 டிவைடட் பை எக்ஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும், 5x டிவைடட் பை 5 ஆயிரும். 70 × 288 டிவைடட் பை 5. சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1 5 is 5, 14 5s are 70. 14 × 288 4032. அப்போ காஸ்ட் ஆஃப் 288 மினரல் பாட்டில்ஸோட விலை வந்து ₹4032. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக. இப்போ கொஷினை பார்த்து காம்ப்ளிகேட் ஆகக்கூடாது. 5 பாட்டிலோட விலை கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு ஒரு பாட்டிலோட விலை தெரியணும், இந்த மாதிரிலாம் யோசிக்க தேவையில்லை. 5 பாட்டிலோட விலை நம்மளுக்கு தெரியும். நம்ம அதை தான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம்.
என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா 12 கிரேட்ஸ்னால் அதில் ஒரு கிரேட்ஸ்லையும் என்ன சொல்லியிருக்காங்க 24 மினரல் வாட்டர் பாட்டில் ஒரு கிரேட்ஸ்லையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 12 × 24 288. இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு ஈஸியாக நம்மளால் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதனால் சம பார்த்து ஒரே ஆகாதீங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் எனி சம்ஸ் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ செல்லமே. பாய். ரிமைனிங் இருக்க சம்மை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.